அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதாவது 5 மாடல் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது மாடல் டெஸ்ட் 5மே எழுதணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த 8th யூனிட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி ஒரு 10 கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் 2வது பார்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி. நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நான் சென்ட்ரல் அண்ட் கன்சர்வேட்டிவ், இதுதான் இதுக்கான ஆன்சர். நான் சென்ட்ரல் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா இந்த சென்டர்ல மட்டுமே இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குன்றது ரீசன் கிடையாது. ஸோ அதே மாதிரி நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியான்ஸோட எந்தெந்த பாயிண்ட்ல வேணாலும் அந்த ஃபோர்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஈவனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும்னு சொல்லதான் முக்கியமான விஷயம். ஸோ நான் சென்ட்ரல், சென்டர்ல மட்டும் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்காது அப்படின்றது முக்கியமான விஷயம். அடுத்து கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் கன்சர்வேஷன், பேரிட்டி கன்சர்வேஷன், அந்த மாதிரி நிறைய சொல்லும். ஸோ இந்த எல்லாமே வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஓகேங்களா? ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாமே ராங் ஆப்ஷன் தான். இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நான் சென்ட்ரல், நான் கன்சர்வேட்டிவ்னு கொடுப்பாங்க. சென்ட்ரல் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னும், சென்ட்ரல் அப்படின்னு கன்சர்வேட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது எல்லா ஆப்ஷனுமே ராங். ஸோ நான் சென்ட்ரல் அண்ட் கன்சர்வேட்டிவ் தான் எக்ஸாக்டான ஆன்சர். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின், ஈவன் நியூக்ளியை ஆர் ஜெனரலி. ஸோ ஈவன் நியூக்ளியை அப்படின்னாவே நமக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள். இதை டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணோம். சரிங்களா? அன்ஸ்டேபிள் இதெல்லாம் தப்பு, வெரி ரேர் அதுவும் தப்பு, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் இதுவும் வந்து தப்பு. சரிங்களா? ஈவன் அப்படின்னா நமக்கு வந்து ஹைலி ஸ்டேபிள் ஆர் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? லிக்விட் ட்ராப் மாடல் அஸ்யூம்ஸ் த நியூக்ளியஸ் இஸ். ஸோ லிக்விட் ட்ராப் மாடல் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ராப் மாதிரி வந்து இந்த மாடல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய ஷேப்ஸ்லாம் வந்து லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இந்த ஷேப்லையும் திரும்ப வந்து தம்பல் ஷேப்லையும் கன்வெர்ட் ஆகி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்கிறது தான் இந்த மாடலோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாடலில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நியூக்ளியஸ் இஸ் கம்ப்ரெசபிள், இன்கம்ப்ரெசபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக இங்கே நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரெசபிள் அப்படின்றது நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஹைலி கம்ப்ரெசபிள் அப்படின்னா லிக்விட் கம்ப்ரெஸ் பண்ணால் இதனுடைய மாஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி மாஸ்லெஸ் கிடையாது, நான் எக்ஸிஸ்டன்ஸும் கிடையாது. ஸோ நமக்கான ஆப்ஷன் வந்து இன்கம்ப்ரெசபிள், அதுதான் நமக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன், so the surface term in the semi-empirical mass formula, short forms எழுதிருக்கோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃபார் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலாவில் சர்ஃபேஸ் டேர்ம் வந்து எதை மென்ஷன் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ கூலும் ரிப்பல்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டேர்முக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சர்ஃபேஸ் நியூக்ளியான்ஸ் ஹேவிங் ஃபியூவர் நெய்பர்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங் கரெக்டாக தெரியணும். இதில் பேரிங் ஆஃப் நியூக்ளியன்ஸ் கிடையாது, குவார்க் இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஸோ சர்ஃபேஸ் நியூக்ளியன், நாங்கள் சர்ஃபேஸ் டேர்முக்கு சர்ஃபேஸ் நியூக்ளியன்ஸ் தான். எக்ஸாம்பிள் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா இதில் நிறைய நியூக்ளியன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியன்ஸோட அந்த டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதை கம்பேர் பண்ணும்போது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியன்ஸோட நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஹேவிங் ஃபியூவர் நெய்பர், ரொம்ப கம்மியான நெய்பர் நியூக்ளியன்ஸ் தான் இருக்கும். அதுதான் நமக்கு சர்ஃபேஸ் டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலாவில் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஷெல் மாடல் explain nuclear spin as resulting form. nuclear spin, இந்த ஷெல் மாடல்ல நியூக்ளியர் ஸ்பின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் எனர்ஜி கிடையாது, இண்டிவிஜுவல் நியூக்ளியான் ஆங்குலர் மொமெண்டம், இதுதான் கரெக்டான ஆப்ஷன். புரோட்டான் நியூட்ரான் ரேஷியோவும் கிடையாது, அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜியும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸோட ஆங்குலர் மொமெண்டத்தை தான் இந்த ஷெல் மாடலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது சொல்லும்போது இது வந்து குவாண்டம் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லுவாங்க. அதே மாதிரி பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து இதை வந்து ஒபே பண்ணும், ஷெல் மாடலை வந்து கிளியராக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் தான் இதுக்கான ஒவ்வொரு நியூக்ளியன்ஸோட
ஆங்குலர் மொமெண்டம் தான் இதுக்கான ஆன்சர். 6th one, the Woods Saxon potential is used. Woods Saxon potential அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டிஸ்கிரைப் டிகே ரேட்ஸ், அதை இது எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஸோ மாடல் நியூக்ளியர் ரியாக்ஷன் டைம் அப்படின்னு கிடையாது, சரிங்களா. டிஸ்கிரைப் நியூக்ளியான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுவும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, டிட்டர்மைன் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ இந்த வுட் சாக்ஷன் பொட்டன்ஷியல் தனியாக இது ஒரு டாபிக் படிக்கணும், கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு மாடலில் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டிட்டர்மைன் நியூக்ளியர் சார்ஜை மட்டும்தான் இந்த சாக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இது கலெக்டிவ் மாடல் எக்ஸ்பிளைன் விச் நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டி வெல். கலெக்டிவ் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. கலெக்டிவ் மாடல் வந்து சார்ஜையும் மென்ஷன் பண்ணல, கலரையும் மென்ஷன்ல, ஷேப் டிஃபார்மேஷன் அண்ட் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா இதுதான் முக்கியம். ஷேப் டிஃபார்மேஷன் அப்படின்னா அந்த நியூக்ளியரோட ஷேப். ஸோ எக்ஸாம்பிள் வந்து குவார்டர் போல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதே மாதிரி நமக்கு வந்து தம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ அதே மாதிரி அதனுடைய ஸ்பெராய்டு ஷேப் வந்து ஆப்லேட்டு ப்ரோலேட் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, இந்த மாதிரி ஷேப் மாறுறதையும் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவையும் தான் இந்த கலெக்டிவ் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஐசோடோபிக் மாஸ்லாம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட், வாட் பார்ட்டிகல்ஸ் மேக் அப் டியூட்ரான். எந்த பார்ட்டிகிள் வந்து டியூட்ரானை மேக் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ டியூட்ரான் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ 1H2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான், சரிங்களா. ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான், இதுதான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்லும், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், does the deuteron have a bound excited state? டியூட்ரானுக்கு பவுண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா. பவுண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கிடையாது அதுக்கு, சரிங்களா. அதனால நோ தான் ஆப்ஷன், சரிங்களா. பவுண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டே கிடையாது, கிரவுண்ட் ஸ்டேட் தான் அதுக்கான முக்கியமான ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா. தனியாக கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக இது படிக்கணும், கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. திரும்ப பின்னாடி இருந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டஸ் த நியூட்ரான் ஹேவ் பவுண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்? கண்டிப்பாக அதுக்கு பவுண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. அட் வாட் எனர்ஜி டஸ் த நியூட்ரான் டிசோசியேட்? எந்த எனர்ஜியில் இது வந்து டிசோசியேஷன் ஆகும், ஸோ ஒரு நியூட்ரானாகவும் புரோட்டானாகவும் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. எக்ஸாம்பிள், ஒரு நியூட்ரான் அப்படின்னா நியூட்ரான் என்னவா கன்வெர்ட் ஆகும், நமக்கு வந்து நியூட்ரான் ப்ளஸ் புரோட்டானாக கன்வெர்ட் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எனர்ஜினா அட் 2.224 MeV. இந்த எனர்ஜி வந்து அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிக்கல் அதாவது டியூட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும்போது பிரேக் ஆகி, ஸோ அந்த எனர்ஜிக்கு மேலே போனாலும் அது வந்து பிரேக் ஆகி டிசோசியேஷன் ஆகி தனித்தனியாக எப்படி பிரிக்கணும், நியூட்ரானாகவும் புரோட்டானாகவும் பிரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.